ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற இந்த யூனிட், அதாவது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற அந்த யூனிட்ல இருந்து டோட்டலாக உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட், 10th, அப்புறம் 12th, இந்த 3 ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த லெசனை படிச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதன்படி நம்ம ஆல்ரெடி இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கோ அதை டெப்தாவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 10ஆம் வகுப்புல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை லைன் பை லைனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் ஓவர் வியூ மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதை பார்த்து இந்த லெசனில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னும் பொழுது நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல இந்த பாடத்துல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாரை பார்த்து இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அரசியலமைப்பு எதுக்காக தேவை, ஸோ வந்து அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், அதாவது யார் யார் உருவாக்குனாங்க, அந்த குழுக்கள், ஒரு குழு அமைச்சாங்க, அந்த குழு எப்ப அமைச்சாங்க, அதுல எத்தனை பேர் இருந்தாங்க, அப்புறம் அந்த குழுவோட கூட்டம் முதல்ல எப்ப நடந்தது, அதுல யார தலைவரா வச்சிருந்தாங்க, அவர் தற்காலிக தலைவரா நிரந்தர தலைவரா, ஏன் அவரை வச்சாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் தலைவரை மாத்தினாங்க, அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோட துணை தலைவர்கள்லாம் யார் யாரு, ஸோ இந்த தலைவர் மாத்தினாங்க இல்லையா, அது எந்த கூட்டத்துல மாத்தினாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மொத்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு, எத்தனை திருத்தங்கள் செஞ்சாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நிறைய குழுக்கள் இருந்தது. அதுல என்னென்ன குழு முக்கியமானது, அதுல யார் யார் முக்கியமானவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா நமக்கு எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தது, எத்தனை அட்டவணைகள் இருந்தது, அப்புறம் என்னைக்கு அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டாங்க, எப்ப அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல ஒருத்தர் கைப்பட எழுதியிருப்பார். ஓகேவா? அவர் யாரு, எந்த மொழியில எப்படி கைப்பட எழுதினார் அப்படிங்கிற அந்த தகவல் இதுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பான கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ உள்ளதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற அரசியலமைப்பு சட்டத்தை விட நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இதுல நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முகவுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி புக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு இண்டெக்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த முகவுரையும். ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த முகவுரையை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த முகவுரைனா என்ன, அந்த முகவுரையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை நம்ம வேற எப்படியாவது சொல்றோமா, ஸோ அந்த முகவுரையை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, அந்த முகவுரைக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அந்த முகவுரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன, அப்புறம் அந்த முகவுரையை எப்பயாவது திருத்திருக்காங்கன்னா என்ன மாதிரியான திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க, எத்தனை முறை திருத்திருக்காங்க, இது எல்லாமும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா முகவுரை மாதிரியே ரொம்பவே முக்கியமானது வந்து குடியுரிமை. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறோம் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கும். கரெக்டாக குடியுரிமைன்னு சொன்னால் கூட அவ்வளோவா தெரியாது, ஆனால் சிட்டிசன்ஷிப்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு புரியும். ஸோ அந்த குடியுரிமைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த சொல் எங்கேருந்து உருவானுச்சு, குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ ஒருத்தர் வந்து எந்தெந்த வழிகளில் குடியுரிமையை வந்து பெற முடியும், எந்தெந்த வழிகளில் இழக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை அப்படின்னும் பொழுது
ஒரு மனிதருக்கு ஒரு இந்திய குடிமகனா இந்தந்த விஷயங்கள் வந்து அடிப்படை உரிமையா இருக்கணும். அதுல பர்டிகுலரா இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். இது இத்தனாவது பகுதியில இருக்கு, இது கீழே இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அதுல நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலுக்கு அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இந்த உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல இத்தனை உரிமைகள் தான் இருந்ததா, இல்ல நிறைய இருந்ததுன்னா ஏன் நீக்கினாங்க, இல்ல அப்படின்னா ஏன் சேர்த்தாங்க, இது மாதிரியான நிறைய தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கோட்பாடுகள் அதுல இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. அது எங்க இருந்து எடுத்தோம், யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம், ஸோ அதை வந்து யாராவது சிறப்பாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் செஞ்சுருப்பாங்க, அந்த திருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த திருத்தம் வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அடிப்படை உரிமை இருக்கிற மாதிரியே நமக்கு இந்திய குடிமகனா நிறைய கடமைகள் இருக்கும். ஸோ அந்த கடமைகள்லாம் என்னென்ன, ஃபர்ஸ்ட் இந்த கடமைகள் நமக்கு வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம், எந்த வருஷம் நம்ம இந்த கடமைகள் வந்து நம்ம சேர்த்தோம், அதாவது அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நடைமுறைப்படுத்தும் பொழுதே இந்த கடமைகள்லாம் இருந்ததா, இல்ல புதுசா இடையில சேர்த்தாங்கன்னா எப்ப சேர்த்தாங்க, எதுக்காக சேர்த்தாங்க, ஸோ எந்த சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்க, எந்த வருஷம், எந்த பகுதியில சேர்த்தாங்க, எத்தனாவது பிரிவா சேர்த்தாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இதுல இருக்கு. ஸோ ஒரு குடிமகனா நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த உறவுகள் வந்து எப்படி இருக்கணும், சட்டமன்ற உறவு எப்படி இருக்கணும், நிர்வாக உறவு எப்படி இருக்கணும், நிதி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே டெசிஷன் எடுத்துக்கலாம், சில இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஒரு ஒப்பீனியன் வந்து கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மத்திய அரசே என்னென்ன பண்ணிக்கலாம், இல்ல மாநில அரசே என்னென்ன பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டு கலந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான அந்த அதிகாரத்தை பத்தி அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்து நிறைய குழுக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குழுக்கள் எந்த வருஷம், யார் தலைமையில, எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அலுவலக மொழிகள். நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ மொழிகளுக்கான அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதன்படி அலுவலக மொழிகளை வந்து அவங்க வந்து எந்த பகுதியில் வச்சிருக்காங்க, எந்த சட்டப்பிரிவில் வச்சிருக்காங்க, எத்தனை மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த செம்மொழி அந்தஸ்து வந்து எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த மொழிகளுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தகவல் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா அவசர கால ஏற்பாடுகள், அதாவது 3 விதமான அவசர நிலை பிரகடனங்கள் இருக்கு. ஒன்னு தேசிய, இன்னொன்னு மாநில, இன்னொன்னு நிதி நெருக்கடி. ஸோ இந்த தேசிய நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் அது சார்ந்த ஆர்டிக்கிள் என்ன, மாநில நெருக்கடிக்கு சார்ந்த ஆர்டிக்கிள் என்ன, இது வரைக்கும் இந்த மாதிரியான நெருக்கடி நிலைகள் வந்திருக்கா அப்படிங்கிற தகவல், வந்திருந்ததுன்னா எந்தெந்த வருடங்கள்ல வந்திருந்தது, ஸோ அதுக்கான விதிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத அதுல பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டம் வந்து ஏதாவது இது இப்படி மாத்தலாம் அப்படின்னு தோணும் பட்சத்துல அதை நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு சூழ்நிலைனால. ஸோ அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான். ஸோ இந்த சட்ட திருத்தம் வந்து செய்யலாம்னா எதன்படி செய்யலாம், ஸோ அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்தது ஒரு மாதிரி நம்ம ஒரு சட்டத்தை வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை இத்தனை பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸோ இவ்வளவு பெரும்பான்மையோட அதை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு நிறைய குழுக்கள்லாம் போட்டாங்க. அந்த குழுக்கள் எந்த வருஷம், எந்த குழு, யார் போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிற தகவல் இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த தலைப்பு சார்ந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லியிருக்கேன். சரி, ஓகேவா, இப்ப இந்த பாடத்துல இருந்து இந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கிளாரிட்டியோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டாபிக்ல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எடுத்துட்டு அதுக்கு ரொம்ப டெப்தா எக்ஸ்பிளனேஷனோட நம்ம அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.